இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, நம்ம கூகுள் நியூஸில், அதாவது நம்மளோட வெப்சைட்டில் எப்படி கூகுள் நியூஸில் சப்மிட் பண்ணி கூகுள் நியூஸ் அப்ரூவல் வாங்கி எப்படி அதையும் ஏர்னிங் பண்ணலாம். அது எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறதுங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி ஒன்றா உங்களுக்கு 2 நாளில் அப்ரூவல் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் அப்ரூவல் எடுத்துடலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கூகுள் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எரர் வந்திருக்கும். அதான் நான் மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டுன்றாங்க நிறைய பேர். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் நியூஸில் வந்து இது மாதிரி நியூஸ் தான் போட்டு வரும். கூகுள் நியூஸில் இஷ்யூ ஆன் ஃபண்ட் தமிழ் அசிஸ்டன்ட் பிளாக்கிங் அப்ரூவல் ஆன் கூகுள் நியூஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி நியூஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத வரும். கண்டிப்பாக இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கூகுள் நியூஸ்லேருந்து மெயில் வருமா தவிர, இஷ்யூ இல்லைன்னா, அதாவது உங்களோட வெப்சைட்டில் வந்து இஷ்யூ இல்லை அப்படின்னா, நீங்கள் சப்மிட் பண்ணப்போ இஷ்யூ இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயிலே எதுவுமே வராது. நீங்கள் இது மாதிரி மெயில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அமேசான் அஃபிலியேட் லிங்க்கை ஒரு சிலர் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி லிங்க்லாம் கொடுக்கக்கூடாது. அமேசான் அஃபிலியேட் பேனர் கொடுத்துருப்பீங்க, ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிலியேட் லிங்க் பேனர்லாம் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கட்டம் நம்ம சொல்லலாம் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணங்கள். அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த காரணங்கள் தான். இங்கே பாருங்கள், அவங்க 2 இது கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதனால தான் உங்களுக்கு நாங்கள் ரிஜெக்ட் பண்ண காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் காரணம்னு சொல்லி 2 ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 2 ஃபோட்டோவையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் அசிஸ்டன்ட் .in வெப்சைட்டு. எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. இங்கே தான் பார்த்துருக்கணும். இங்கே தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லோகோ இப்படி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம லோகோ வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நம்ம லோகோ பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த லோகோ நம்ம வந்து பேக்கில் வந்துடுவோம். இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைச்சிருக்காங்க. இது கூகுள் நியூஸில் கொடுத்துருக்க லோகோ. இப்போ இந்த லோகோவும், அதாவது கூகுள் நியூஸில் கொடுத்துருக்க இந்த லோகோவும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் உள்ள லோகமும் மேட்ச் ஆகலைங்கிறதுனால அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன்ஷாட்டுமே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அதே இமேஜ் தான் ஷோ ஆகுது. உதாரணத்துக்கு நம்மளோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். தமிழ் அசிஸ்டன்ட் .in. கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லோகோ இருக்கிறதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதே நம்ம கூகுள் நியூஸில் போய் பார்த்துருவோம். கூகுள் நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லோகோ. அப்போ இந்த லோகோவுக்கும் அந்த லோகோவும் வித்தியாசம் இல்லை. அதனால் நான் இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாம், அதாவது வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டில் தான் சேஞ்ச் பண்ணணும். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லோகோ இருக்குது. இந்த லோகோவுக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு லோகோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லோகோவை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாகர் வெப்சைட்டுக்கு தான் அப்ளை பண்ணேன். நீங்கள் பிளாகர் வெப்சைட்டில் இருந்தால் பிளாகர் வந்துருங்க, இல்லாட்டி வேர்ட்பிரஸ்ஸாக இருந்தால் வேர்ட்பிரஸ் போயிருங்க. இந்த இடத்துல வந்து ஹெட்டர் லோகோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல லோகோவுக்கு பதிலாக அப்லோட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. சூஸஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோகோ தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த லோகோ எடுத்துக்கிறேன். நான் இந்த பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கும் இது கூகுள் நியூஸுக்கும் வச்சுருக்கேன். அதனால் நம்ம 1 by 1 அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து லோகோ செட் பண்ணியாச்சு. சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல லோகோ மாறிச்சு. தமிழ் அசிஸ்டன்ட், தமிழ் இது அசிஸ்டன்ட் இப்படி கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌசரில் டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால எரர்னு காட்டுது. ஆனால் இது கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம விட்டுருவோம். அந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இதை நம்ம கடைசி அப்புறம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணல கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் அசிஸ்டன்ட் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. நம்ம கீழே வந்து லோகோவை அந்த அபவுட் செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். அது வந்து சோஃபாமல் வச்சுட்டோம். அதாவது பெரும்பாலான அந்த இடத்துல வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அபவுட் செக்ஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கீழே வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டதுனால வச்சுருக்கோம். இல்லை இது எனபிள் பண்ணுறதுனால எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இதே தான் போஸ்ட் ஷோ ஆகும். இதையுமே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடுவோம். இதே கொடுத்துட்டு இன்னொரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல தான் நம்ம கொடுக்காம இருக்கோம். இதையுமே கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம் டைம் வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ லோகோ நம்ம மேலே கொடுத்துருக்க லோகோ தான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். அதனால் எந்த ஒரு மாற்றமும் வராது. இதே லோகோவை நம்ம
தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸும் லோகோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சேம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழுங்கிறது இதே இதாக இருக்கணும், இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கோம்னா அதே மாதிரியே தான் இருக்கணும், அதே மாதிரி லோகோ தான் இருக்கணும். ஹரிஜான்டல் லோகோ இது வெர்டிகல் லோகோவாக கிரியேட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லோகோவாக கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணணும். இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இந்த இடத்துல லோகோ கொடுத்துட்டு இந்த லோகோவையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேம் ஒரே லோகோவாக இருக்க மாதிரி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. லோகோ மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணிடலாம். இது சேவ் கொடுத்துருங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸும் கொடுக்கையிலே இந்த இடத்துல சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு எந்த ஒரு செட்டிங்ஸ் கூகுள் நியூஸில் சேவ் பண்ணல இந்த இடத்துல வந்து சேவ்னு கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு இருக்கு. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் இப்போ உங்களுக்கு மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன். இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட்டுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் சப்மிட் பண்ணது இப்போ தான் சப்மிட் பண்ணேன். அது நான் பட் வீடியோ வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்ததுனால வீடியோ நிப்பாட்டி வச்சிருந்ததுனால நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் ரிவ்யூ அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரிக்வஸ்ட் ரிவ்யூன்னு இருக்கும். இந்த இடத்துல ரிக்வஸ்ட் ரிவ்யூவை மட்டும் கொடுத்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ நான் ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அதாவது கூகுள் நியூஸில் ஒரு சில காரணங்கள் தான் இது மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் இப்போ எதனால் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் அப்டேட் லிங்க்கெல்லாம் எதுவும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியுமே உங்களுக்கு எத்தனை எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. இந்த அஃபிலியேட் லிங்க் மட்டும் இல்லை, இது போல் தான் உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேயும் அப்போல்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து இந்த மாதிரி எரர்லாம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆட்சன்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லோ வேல்யூ கண்டென்ட்டு, நோ கண்டென்ட்டு இது மாதிரி தான் அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் கூகுள் நியூஸில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அனுப்புவாங்க. கூகுள் நியூஸில் அப்ரூவல் கொடுத்தாவே ஓரளவு நம்ம 50% ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினது மாதிரி இதவே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்தவங்க கூகுள் நியூஸில் வந்து சப்மிட் பண்ணி ஏர்னிங் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூகுள் நியூஸு தனியாகவே ஒரு சைட் மாதிரி ஓப்பன் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு நியூஸை ஓப்பன் பண்ணாலுமே நம்மளோட வெப்சைட் தான் ஓப்பன் ஆகுது. இது வந்து நமக்கு நல்ல ஏர்னிங்கை தரும், அதிக ஏர்னிங் தரக்கூடியது தான் இந்த கூகுள் நியூஸ். கூகுள் நியூஸை பொறுத்தளவு இன்னும் உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்துச்சு, வெப்சைட்டை பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட டெலிகிராம் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் இதில் என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டெக் வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.